வணக்கம். கடகம் ராசி நேயர்களே, உங்களுடைய பாசத்தை பயன்படுத்தி கொண்டவங்க பலர் இருந்திருப்பாங்க. கடகம் ராசிக்காரர்களுக்கு இருக்கும் மிகப்பெரிய பலவீனமே அவங்களுடைய அளவு கடந்த பாசமும் இரக்க குணமும் தான். உங்களுடைய இந்த மென்மையான மனநிலையை சரியாக புரிந்து கொண்ட பலர் உங்க பாசத்தை ஒரு ஆயுதமாகவே பயன்படுத்தி தங்க சுயநல தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டிருந்திருப்பாங்க. நீங்க அவங்க மீது வைத்து தூய்மையான அன்பை அவங்களின் கஷ்டத்திற்கு பயன்படுத்தி கொண்டு காரியம் முடிந்ததுமே உங்களை ஒரு பொருட்டாவே மதிக்காம தூக்கி எறிந்து வச்சிருந்திருப்பாங்க. அன்பையும் பாசத்தையும் உண்மையா கொடுத்த உங்களுக்கு ஏமாற்றமும் அலட்சியமும் பரிசாகவே கிடைத்திருந்திருக்கும். இனி யாரையுமே நம்பக்கூடாது என்ற கடினமான முடிவுக்கு நீங்க வர வேண்டிய வாய்ப்பு இருந்திருக்கும் உங்க வாழ்க்கையில. அது உங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய பலவீனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அளவு கடந்த பாசமும் இரக்க குணமும் தான். ஏன்னா இந்த மென்மையான மனநிலையை சரியா புரிந்து கொண்ட பலர் உங்க பாசத்தை ஒரு ஆயுதமாகவே பயன்படுத்தி அவங்களோட சுயநல தேவைகளையும் பூர்த்தி செய்து கொண்டிருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட கஷ்டத்திற்கும் பயன்படுத்தி கொண்டு காரியம் முடிந்ததுமே உங்களை ஒரு பொருட்டாவே மதிக்காம தூக்கி எறிந்து விட்டு சென்றிருந்திருப்பாங்க உங்க வாழ்க்கையவும். நீங்க யாரையுமே நம்பக்கூடாது என்ற கடினமான முடிவுக்கு நீங்க வர வேண்டியதுக்கும் அவங்களே தான் காரணமா இருந்திருக்கும். குழந்தைகளால ஏற்பட்ட கவலைகள் அதிகமாக நேரிட்டு இருந்திருக்கும். உங்க ராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானம் மற்றும் புத்திர ஸ்தானம் மூலியமா குழந்தைகள் மீது நீங்கள் அதிக அளவு எதிர்பார்ப்பையும் பாசத்தையும் வைத்திருந்திருப்பீங்க. அவங்களுடைய எதிர்காலத்திற்காக உங்களின் நிகழ்கால சுகங்களையும் எல்லாம் தொடர்ந்து வாழ தொடங்கியிருந்திருப்பீங்க. இருப்பினுமே அவங்களுடைய கல்வி, ஆரோக்கியம், வேலைவாய்ப்பு அல்லது அவங்களுடைய தவறான வழிநடத்துதல் மற்றும் பிடிவாத குணம் காரணமாகவே நீங்க பெரும் கவலைகளுக்கு ஆளாக நேரிட்டிருந்திருக்கும் உங்க வாழ்க்கையில. நீங்க காட்டிய வழியில செல்லாம அவங்க தன்னிச்சையா எடுத்த முடிவுகளால ஏற்பட்ட விளைவுகள் உங்களை சமுதாயத்தின் முன்னும் குடும்பத்தின் முன்னுமே தலைகுனிய வைத்த போதும் உங்க மனசுல ஆறாத வடுவையும் ஏற்படுத்தியிருந்திருக்கும் வாழ்க்கையில. அது உங்க குழந்தைகள் மீது நீங்க அதிக அளவு எதிர்பார்ப்பையும் பாசத்தையும் வைத்திருந்திருப்பீங்க. அவங்களுடைய எதிர்காலத்திற்காக உங்களுடைய நிகழ்கால சுகங்களை எல்லாமே துறந்து வாழ தொடங்கியிருந்திருப்பீங்க. இருப்பினுமே அவங்களுடைய கல்வி, ஆரோக்கியம், வேலைவாய்ப்பு அல்லது அவங்களுடைய தவறான வழி நடத்துதல் மற்றும் பிடிவாத குணம் காரணமாகவே நீங்க பெரும் கவலைக்கு ஆளாக நேரிட்டிருக்கும் உங்க வாழ்க்கையில. உங்களை சமுதாயத்தின் முன்னும் குடும்பத்தின் முன்னுமே தலைகுனிய வைத்த போதுதான் உங்க மனசுல ஆறாத வடுக்களை ஏற்படுத்தியிருந்திருக்கும் உங்க வாழ்க்கையிலேயும். பெற்றோரின் உடல்நிலை காரணமான சுமைகள் உங்களுக்கு அதிக நேரிட்டு இருந்திருக்கும். 4ஆம் வீடான தாய் ஸ்தானமும் 9ஆம் இடமான தந்தை ஸ்தானமும் உங்க ஜாதக கட்டத்துல பெரும் தாக்கம் செலுத்துபவையாக அமைந்திருந்திருக்கும். பெற்றோர் மீது அளப்பரிய பக்தியும் மரியாதையும் கொண்ட உங்களுக்கு அவங்களுடைய திடீர் உடல்நலக் குறைவு மிகப்பெரிய மன உளைச்சலையும் நிதி சுமையும் அளித்திருந்திருக்கும். அவங்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகவேவும் மருத்துவமனைகளுக்கும் வீடுகளுக்கும் அலைந்து திரிந்து உங்களின் சொந்த வேலைகளையும் ஆரோக்கியத்தையும் முற்றிலுமா மறந்திருந்திருப்பீங்க. பெற்றோர் அனுபவித்த உடல் உபாதைகளை கண்ணெதிரே கண்டு துடித்த மன வேதனையையும் அதை சமாளிக்க நீங்க சந்தித்த நிதி நெருக்கடிகளும் உங்க தோள்களை பாராம அழுத்தியிருந்திருக்கும் உங்க வாழ்க்கையிலேயும். அது உங்களுடைய பெற்றோர் மீது உங்களுக்கு இருந்த அளப்பரிய பக்தியும் மரியாதை கொண்ட உங்களுக்கு தான் அவங்களுடைய திடீர் உடல்நலக் குறைவு மிகப்பெரிய மன உளைச்சல நிதி சுமையாகவும் உங்களுக்கு அளித்திருந்திருக்கும் வாழ்க்கையில. பெற்றோர் அனுபவித்த உடல் உபாதைகளை கண்ணெதிரே கண்டு துடித்த மனவேதனையும் அதை சமாளிக்க நீங்க சந்தித்த நிதி நெருக்கடிகளுமே உங்கள் தோள்களை பாரமாகவே அளித்திருந்திருக்குமே. இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ள போங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றது. கணவன் மனைவி பாசம் பலப்படப் போகின்றது. தாம்பத்திய வாழ்க்கையில இதுவரை இருந்து வந்த சின்ன சின்ன மனக்கசப்புகளும் சந்தேகங்களும் மற்றும் இடைவெளிகள் இனி முற்றிலுமா மறைந்து போக போது. கணவன் மனைவி இடையே அந்யோன்யமும் பாசமும் பன்மடங்கு அதிகரிக்க போது. நீங்க ஒருவரை ஒருவர் சரியா புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து வாழ தொடங்குவீங்க. இருவருமா இணைந்து எதிர்காலத்திற்கான திட்டங்கள் திட்டுவீங்க. இதுவரை வேலை நிறுத்தமாகவோ அல்லது வேறு காரணங்களாலோ பிரிந்த தம்பதியினர்
மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளது. வாழ்க்கை துணையின் மூலம் உங்களுக்கு எதிர்பாராத நல்ல செய்திகளும் நிதி நன்மைகளும் அல்லது தொழில் ரீதியான ஆலோசனைகளுமே கிடைத்து வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு செல்ல போறீங்க. உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு கணவன் மனைவியிடையே இருந்த அந்யோன்யமும் பாசமும் இப்போது பன்மடங்கு அதிகரிக்க போகுது. ஏன்னா நீங்க ஒருவரை ஒருவர் சரியா புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து வாழத் தொடங்க போறீங்க. அது மட்டுமல்லாம இதுவரை வேலை நிமித்தமாகவும் அல்லது வேறு காரணங்களாலும் பிரிந்திருந்த தம்பதியினர் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளது. உங்க வாழ்க்கையில குழந்தைகளின் அன்பு அதிகரிக்கப் போகின்றது. உங்க பிள்ளைகளுடைய போக்குல நல்ல மாற்றங்களை காண போறீங்க. இதுவரை உங்க பேச்சை கேட்காம அல்லது படிப்புல கவனம் செலுத்தாம இருந்த குழந்தைகள் இனி உங்களை புரிந்து கொண்டு அதற்கேற்ப நடந்து கொள்வாங்க. அவங்களுடைய திறமைகள் வெளிப்பட்டு பள்ளி மற்றும் கல்லூரிகள்ல சாதனைகளை படைக்க போறாங்க. பிள்ளைகளுடைய உயர்கல்வி, வேலைவாய்ப்பு அல்லது திருமணம் போன்ற விஷயங்கள்ல நல்ல சுபமான முடிவுகள் கிடைக்க போகுது. பெற்றோர் மீது அவங்களுக்கு இருக்கும் அன்பும் மரியாதையும் அதிகரிக்க போகுது. அவங்களுடைய சாதனைகளை கண்டு நீங்க பெருமிதம் கொள்ள போறீங்க. அளவிற்கு சிறப்பான பலன்கள் நடக்க போகுது. பிள்ளைகளால குடும்பத்துல புகழும் பெருமையும் புதிய உச்சத்தை தொடப்போகுது. உங்க வாழ்க்கையில இதுவரை உங்க பேச்சை கேட்காம அல்லது படிப்புல கவனம் செலுத்தாம இருந்த குழந்தைகள் எல்லாமே இப்போ உங்களை புரிந்து கொண்டு அதைக்கேற்ப நடந்து கொள்ள போறாங்க. அது மட்டுமல்லாம பிள்ளைகளுடைய உயர்கல்வி, வேலைவாய்ப்பு அல்லது திருமணம் போன்ற விஷயங்கள்ல நல்ல சுபமான முடிவுகள் கிடைக்க போகுது. பெற்றோர் மீது அவங்களுக்கு இருக்கும் அன்பு மரியாதையும் அதிகரிக்க போகுது. வீடு தொடர்பான நல்ல செய்திகள் வர தொடங்க போது. சொந்த வீடு கட்ட வேண்டும், நிலம் வாங்க வேண்டும் அல்லது இருக்கும் வீட்டை புதுப்பிக்க வேண்டும் என்று நீண்ட நாட்களா கனவு கண்டு கொண்டிருந்த கடகம் ராசினருக்கு அதற்கான மிக சிறப்பான காலம் இதுவாக அமைய போகுது. வீடு மற்றும் மனை தொடர்பான யோகங்களும் கூடி வரப்போகுது. சொத்து வாங்குவது அல்லது விற்பது தொடர்பான இருந்த வழக்குகள் மற்றும் சிக்கல்கள் உங்களுக்கு சாதகமான முடிவடைய போகுது. வங்கி கடன்கள் எதிர்பார்த்தபடி தடையின்றி விரைவாக ஒப்புதலாக போகுது. புதிய வீட்டிற்கு குடிபெயர்வது அல்லது வாடகை வீட்டை மாற்றுவது போன்ற எண்ணங்கள் இருந்தால் அது தொடர்பாக மிகச்சிறந்த மனதிற்கு பிடித்த நல்ல செய்திகள் உங்களை தேடி வரப்போகின்றது. நீ வரப்போ நாட்கள்ல அது உங்களுக்கு இருக்கிற கனவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சொந்த வீடு கட்ட வேண்டும், நிலம் வாங்க வேண்டும் அல்லது இருக்கிற வீட்டை புதுப்பிக்க வேண்டும் என்ற நீண்ட நாள் கனவுதான் இருந்திருக்கும். அவை அனைத்துமே இப்போ வீடு மற்றும் மனை தொடர்பான யோகங்களும் கூடி வரப்போகுது. உங்க வாழ்க்கையில சொத்து வாங்குவது அல்லது விற்பது தொடர்பாக இருந்தால் வழக்குகளும் மற்றும் சிக்கல்களும் உங்களுக்கு சாதகமாகவே முடிவடைய போகுது. வங்கி கடன்கள்ல நீங்க எதிர்பார்த்தபடியே தடையின்றி விரைவாக ஒப்புதல் கிடைக்க போகுது. இவை அனைத்துமே நீ வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நேர்ந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இருவருமா இணைந்து எதிர்காலத்திற்கான திட்டங்கள் திட்டுவீங்க. இதுவரை வேலை நிறுத்தமாகவோ அல்லது வேறு காரணங்களாலோ பிரிந்த தம்பதியினர் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளது. வாழ்க்கை துணையின் மூலம் உங்களுக்கு எதிர்பாராத நல்ல செய்திகளும் நிதி நன்மைகளும் அல்லது தொழில் ரீதியான ஆலோசனைகளுமே கிடைத்து வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு செல்ல போறீங்க. உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு கணவன் மனைவியிடையே இருந்த அந்யோன்யமும் பாசமும் இப்போது பன்மடங்கு அதிகரிக்க போகுது. ஏன்னா நீங்க ஒருவரை ஒருவர் சரியா புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து வாழத் தொடங்க போறீங்க. அது மட்டுமல்லாம இதுவரை வேலை நிமித்தமாகவும் அல்லது வேறு காரணங்களாலும் பிரிந்திருந்த தம்பதியினர் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளது. உங்க வாழ்க்கையில குழந்தைகளின் அன்பு அதிகரிக்கப் போகின்றது. உங்க பிள்ளைகளுடைய போக்குல நல்ல மாற்றங்களை காண போறீங்க. இதுவரை உங்க பேச்சை கேட்காம அல்லது படிப்புல கவனம் செலுத்தாம இருந்த குழந்தைகள் இனி உங்களை புரிந்து கொண்டு அதற்கேற்ப நடந்து கொள்வாங்க. அவங்களுடைய திறமைகள் வெளிப்பட்டு பள்ளி மற்றும் கல்லூரிகள்ல சாதனைகளை படைக்க போறாங்க. பிள்ளைகளுடைய உயர்கல்வி, வேலைவாய்ப்பு அல்லது திருமணம் போன்ற விஷயங்கள்ல நல்ல சுபமான முடிவுகள் கிடைக்க போகுது. பெற்றோர் மீது அவங்களுக்கு இருக்கும் அன்பும் மரியாதையும் அதிகரிக்க போகுது. அவங்களுடைய சாதனைகளை கண்டு நீங்க பெருமிதம் கொள்ள போறீங்க. அளவிற்கு சிறப்பான பலன்கள் நடக்க போகுது. பிள்ளைகளால குடும்பத்துல புகழும் பெருமையும் புதிய உச்சத்தை தொடப்போகுது. உங்க வாழ்க்கையில இதுவரை உங்க பேச்சை கேட்காம அல்லது படிப்புல கவனம் செலுத்தாம இருந்த குழந்தைகள் எல்லாமே இப்போ உங்களை புரிந்து கொண்டு
அதுக்கேற்ப நடந்து கொள்ள போறாங்க. அது மட்டும் இல்லாம பிள்ளைகளுடைய உயர்கல்வி, வேலைவாய்ப்பு அல்லது திருமணம் போன்ற விஷயங்கள்ல நல்ல சுபமான முடிவுகள் கிடைக்க போகுது. பெற்றோர் மீது அவங்களுக்கு இருக்கும் அன்பும் மரியாதையும் அதிகரிக்க போகுது. வீடு தொடர்பான நல்ல செய்திகள் வரத் தொடங்க போது. சொந்த வீடு கட்ட வேண்டும், நிலம் வாங்க வேண்டும் அல்லது இருக்கும் வீட்டை புதுப்பிக்க வேண்டும் என்று நீண்ட நாட்களா கனவு கண்டு கொண்டிருந்த கடகம் ராசினருக்கு அதற்கான மிக சிறப்பான காலம் இதுவாக அமையப்போகுது. வீடு மற்றும் மனை தொடர்பான யோகங்களும் கூடி வரப்போகுது. சொத்து வாங்குவது அல்லது விற்பது தொடர்பான இருந்த வழக்குகள் மற்றும் சிக்கல்கள் உங்களுக்கு சாதகமான முடிவடைய போகுது. வங்கி கடன்கள் எதிர்பார்த்தபடி தடையின்றி விரைவாக ஒப்புதலாக போகுது. புதிய வீட்டிற்கு குடிபெயர்வது அல்லது வாடகை வீட்டை மாற்றுவது போன்ற எண்ணங்கள் இருந்தால் அது தொடர்பாக மிகச்சிறந்த மனதுக்கு பிடித்த நல்ல செய்திகள் உங்களை தேடி வரப்போகின்றது. நீ வரப்போ நாட்கள்ல அது உங்களுக்கு இருக்கிற கனவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சொந்த வீடு கட்ட வேண்டும், நிலம் வாங்க வேண்டும் அல்லது இருக்கிற வீட்டை புதுப்பிக்க வேண்டும் என்ற நீண்ட நாள் கனவு தான் இருந்திருக்கும். அவை அனைத்துமே இப்போ வீடு மட்டும் ஏன்னா நீங்க ஒருவரை ஒருவர் சரியா புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து வாழ தொடங்க போறீங்க. அது மட்டும் அல்லாம இதுவரை வேலை நிமித்தமாகவும் அல்லது வேறு காரணங்களாலும் பிரிந்த தம்பதியினர் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளது உங்க வாழ்க்கையில. குழந்தைகளின்